செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். நடிகர் விஜய் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். அவருடைய அன்புக்கு நன்றி. தமிழகத்தில் வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. எதிர்காலத்தில் வருங்காலத்தில் பிரகாசமான எதிர்காலம் பாஜகவுக்கு இருக்கு. பிரதமர் மோடி பேசியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இன்னொரு விஷயம், ஒரு அரசியல் சாசனத்தை பணிந்து வணங்கி பொறுப்பேற்றிருக்கிறார். அதெல்லாம் எப்படி? ஏற்கனவே ஆட்சியில் பதவியேற்ற போது அவர் நாடாளுமன்றத்திற்குள் அடியெடுத்து வைத்த போது அரசியல் அமைப்பு சட்டத்தை தொட்டு வணங்கினார். நாடாளுமன்ற வளாகத்தில் மண்ணை தொட்டு வணங்கினார். புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலையை வணங்கினார். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கைகளுக்கு நேர்மாறாக, இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு நேர் எதிராக பேசினார், செயல்பட்டார். அவருடைய தலைமையிலான அந்த அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போகச் செய்யும் வகையிலான பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். இதுதான் நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிற உண்மை. ஆகவே தற்போதும் அவர் அந்த நாடகத்தையே அரங்கேற்றுகிறார். நாடகமாடுவதற்காகவாவது அரசமைப்பு சட்டத்தை தொட்டு வணங்குகிறார் என்கிற வகையிலே எங்களுக்கு மகிழ்ச்சி. அந்த அளவுக்கு காங்கிரஸ் தலைமையிலான 28 கட்சிகள் அடங்கிய இந்தியா கூட்டணி மாபெரும் அழுத்தத்தை உருவாக்கியிருக்கிறது. குறிப்பாக ராகுல் காந்தி அவர்களின் பங்களிப்பும் இதிலே குறிப்பிடத்தக்கதாகும். அவர் செல்லும் இடமெல்லாம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் மக்களிடத்திலே வேண்டுகோள் வைத்தார். பாஜக அரசால் அரசமைப்பு சட்டத்திற்கு பெரும் ஆபத்து. அரசமைப்பு சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க மக்களே அணிதிரள்வீர் என்றுதான் அவர் பாரத் ஜோடோ யாத்ரா என்கிற பெரும் நெடும் பயணத்தை மேற்கொண்டார். தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளிலும் அதையே முன்னிறுத்தினார். விடுதலை சிறுத்தைகளும் அதை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். இந்த தேர்தலில் அரசமைப்பு சட்டத்தை ஆதரிப்பவர்கள் ஒருபுறம், அரசமைப்பு சட்டத்தை எதிர்ப்பவர்கள் இன்னொருபுறம் என்கிற வகையில்தான் பரப்புரையே அமைந்திருந்தது. அதற்கு மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். கடிவாளம் போடக்கூடிய வகையிலே பாரதிய ஜனதா மற்றும் சங் பரிவார்களின் மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு முட்டுக்கட்டை போடக்கூடிய வகையிலே மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அதன் விளைவாகத்தான் அவர் அரசமைப்பு சட்டத்தை வணங்கி இன்றைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக அவரால் இனி செயல்பட முடியாது என்பதை இந்த தேர்தல் உணர்த்தியிருக்கிறது. கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.